ஆண்டவரும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை குறித்து நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 10:1 சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து இங்கே வாசித்து நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. மத்திய 10:1 அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களும் தமிழகத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, அவர் சீஷர்களை அழைத்து விசுவாசிகள் சீஷர்களாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும், மாறி இருக்கணும். அந்த சீஷர்களை அழைத்து அவர் கட்டளை கொடுக்கிற கட்டளை எப்படிப்பட்டதுன்னா, அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். சீஷர்களாய் இருக்கிறவர்கள், கர்த்தரை நம்பி இயேசுவை நம்பி சீஷராய் வாழ்கிறவர்கள், அவர்கள் நிச்சயமாக அசுத்தாவிகளை விரட்டணும், சகல நோயிலிருந்து ஜனங்களை சுகப்படுத்தவும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். இப்படி அவர்கள் சீஷர்கள் அழைத்து அவர் அதிகாரம் கொடுத்து அனுப்பின பொழுது 70 பேர் கடந்து போனார்கள். 70 பேர் கடந்து போய் திரும்ப வந்து, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே இதோ பிசாசு, உம்முடைய நாமத்தை சொன்ன பிசாசெல்லாம் ஓடினது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்றார், இதோ வானத்திலிருந்து மின்னலை போல் பிசாசு விழுகிறதை கண்டேன்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம செய்ய வேண்டிய வேலை பிசாசை இயேசு நாமத்தில் விரட்டணும். வானத்திலிருந்து மின்னலை போல் அது விழும். அவர் கிரியை செய்கிறார், அவர் வார்த்தையை கிரியை செய்கிறார், அவர் வல்லமை கிரியை செய்கிறது. ஒரு சிலர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க, ஐயோ பிசாசை விரட்டினாக்க என் குடும்பத்துக்கு பாதிக்கும், பிள்ளைகளுக்கு பாதிக்கும். எனக்கு அருமையானவர்களே, இதோ கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லையானால் எப்படி சீஷராக இருக்க முடியும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க வரங்கள் பெற்றவர்கள். யாருக்கு வரம் இல்லை? ஊழியக்காரர்கள் 12 சீஷர்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். 70 சீஷர்களும் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். அவர்கிட்ட வல்லமை இல்லையா? வரங்கள் இல்லையா? என்ன இல்லை? எல்லாத்தையுமே கொடுத்து எல்லாமே அவர்களிடம் இருந்தது. இன்னைக்கு சீஷர்கள், ஊழியர்கள், வரம் பெற்ற ஊழியர்கள், அந்த ஊழியர்கள், இந்த ஊழியர்கள் போடுகிறதை பார்க்கும் பொழுது அந்த காலங்களிலே பவுலுக்கும் பேதுருக்கும் யோவானுக்கும் எந்த வரம் உள்ள ஊழியர்கள்? பந்தி விசாரிக்கிற பிலிப்பு பிசாசு விரட்டுகிறார், ஸ்தேவான் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணுகிறார். இவர்களோட வரங்கள் இல்லையோ? எனக்கு அருமையானவர்களே, வரங்கள் கர்த்தர் கொடுத்து விட்டார் அதிகாரத்தை, அதை பயன்படுத்தி தான் ஆகணும். எல்லா ஊழியர்களுக்கும் வர இருக்கு, அத்தனை ஊழியர்களுக்கு வல்லமை இருக்கிறது, அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள்ட்ட அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தோடு கூட வல்லமையோடு வார்த்தையினால் பிசாசு, இயேசு கிறிஸ்து விரல்களினால் பிசாசு விரட்டினார் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு வார்த்தை கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தைக்கு பிசாசு நடுநடுங்கும். ஸோ அதிகாரங்களை பயன்படுத்துவோம், ஜனங்கள் வியாதிகளை சுஸ்தப்படுத்துவோம், பிசாசின் பிள்ளை ஜனங்களை விடுவிப்போம். அப்பொழுது கர்த்தர் நாமம் இருப்போம். அப்படியாக செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எங்களுக்காகவும் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.